தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மடப்புரம் காவலாளி அஜித்குமார் இறப்பு சான்றிதழ் கிடைப்பதில் கடும் சிரமம் உள்ளதாக அஜித்குமாரின் தம்பி மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம். பாண்டியன், எதற்காக இந்த தாமதமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? விவரங்களை முழுமையா சொல்லுங்க. நிச்சயமாக யுவராணி, அஜித்குமார் கொலை வழக்கு விவகாரம் தொடர்பாக அஜித்குமார் இறப்புச் சான்றிதழ் கிடைப்பதில் கடும் சிரமம் உள்ளதாக அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறையினருக்கு புகார் கடிதம் அனுப்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் அஜித்குமார் கடந்த மாதம் 28ஆம் தேதி கொலை செய்யப்பட்ட நிலையில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் பிணவரையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்டது. இந்நிலையில் தனது சகோதரர் அஜித்குமாருக்கு இறப்புச் சான்றிதழ் தேவைப்படுகிறது எனவும் இறப்புச் சான்றிதழ் பெற வேண்டி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை நிர்வாகத்தை அணுகிய போது மேற்படி அஜித்குமாரின் இறப்பு தொடர்பான ரசீதுகள் அனைத்தும் திருப்புவனம் காவல் நிலையம் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் அதனை பெற்று வந்து மனு செய்து அதன் பிறகு இறப்புச் சான்றிதழ் பெறுமாறு அறிவுறுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இறப்பு தொடர்பான ஆவணங்கள் எதுவும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆகையால் இறப்புச் சான்றிதழ் பெறுவதில் கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனவே தனது சகோதரர் அஜித்குமார் அவர்களின் இறப்புச் சான்றிதழ் வழங்க மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுத்து விரைந்து இறப்புச் சான்றிதழ் வழங்கிட ஆவணம் செய்யுமாறு அஜித்குமாரின் நவீன் மதுரை சிவகங்கை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். யுவராணி, விவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.